வணக்கம். நம திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் நான் பேசுகிறேன். கடந்த கொஞ்ச நாளாகவே இந்த பாலியல் கொடுமை குழந்தைகளை சிறு குழந்தைகளை பலாத்காரம் செய்வது, இது எல்லாமே கேட்கும்போது, பார்க்கும்போது, படிக்கும்போது, அதாவது ஒரு தாயின் மனது அந்த கொலை நடுங்குகின்றது. இன்றைக்கி பிள்ளைகள் அவ்வளோ செக்யூர் இல்லாமல் இருக்காங்க. அதனால் இந்த பிள்ளைகள் செக்யூர் ஆகணும்னாலே இதை தாய் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, பள்ளிகளில் இந்த சோஷியல் சப்ஜெக்ட் வேணும்னு நான் போன கவர்மெண்ட்லேயே நான் அவங்கள ரொம்ப அவங்கள வற்புறுத்தினேன். அதனால் இந்த கவர்மெண்ட்டில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு நான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை வைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் சோஷியல் சப்ஜெக்டு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. யார்கிட்டையும் கிட்ட நின்று பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வேணும். எப்படி பழக வேணும், எப்படி சமுதாயத்தில் இருக்க வேணும். இந்த பெண் பிள்ளைகளுக்கு நாம் ஒரு சப்ஜெக்டாக அதை கொண்டு வரணும். அதை கல்வித்துறை அமைச்சருக்கு நான் ஒரு கோரிக்கை வைத்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அதை போய் செக்ரட்டரியேட்டில் கொடுக்குறோன்னு சொல்லி நாங்களும் முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த சப்ஜெக்டு தேவை. ஏன்னா இந்த பாலியல் கொடுமைகளெல்லாம் ஒழியணும்னா நாம் பிள்ளைகளை மோல்டு பண்ணணும். பிள்ளைகளுடைய மனசை குழந்தைங்க யார் கூப்பிட்டாலும் வானா போகுது. சாக்லேட் காட்டினா சாக்லேட் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வயதில் ஏதோ ஒன்று காட்டி ஏமாத்துறாங்க. இதெல்லாம் எதையும் ஏமாறக்கூடாது அப்படி என்பதை அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேணும். ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ், நான் கூட சொல்லுவேன், இந்த பிள்ளை எங்கள் வீட்டில் வேலைக்கு வர பிள்ளைய சொல்லுவேன், அம்மா நீ வரும்போது 3 பொம்பளை பசங்க கதவு சாத்திட்டு வந்தியா, காலம் கெட்டு கிடக்குது. ஏன்னா அவன் தண்ணியை போட்டுட்டு 24 நாள் பான் பராக்கு மாதிரி ஒன்று போட்டுட்டு போதையிலேயே இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு எதை பார்த்தாலுமே கண் இருண்டு கிடக்கு. அதனால் இது நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சோஷியல் சப்ஜெக்டு மஸ்ட்டு. இதை பண்ண வேணும். அதே போல் இதுலேயும் நீதிமன்றத்துலேயும் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு பிரச்சனைகள் ஒரு வழக்கு வந்தால் அதற்கு தீர்வு உடனே வேணும். உடனே என்ன, நான் உடனே கேட்கல, உடனே துபாயில் நிற்க வச்சு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்ல. அந்த மாதிரி 2 பேரை நம்ம முதலமைச்சர் சுட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேர் சுட்டா அடுத்தவன் பயப்படுவான், அடுத்தவன் கிட்ட வரமாட்டான். 2 பேரை சுட்டா போதும். அவன் நிற்க வச்சு அவன் காலுக்கு 2 காலை பார்த்து சுட்டணும். அவன் காலம் ஃபுல்லாக அதை யோசித்து அந்த தவறை செய்யக்கூடாது. அந்த காலை பார்த்தா அடுத்தவனும் தவறு செய்யக்கூடாது. ஏன்னா இதை நம்ம செஞ்சாதான் இனிமேல் குழந்தைகள் எத்தனை குழந்தைங்களெல்லாம் சாவடிச்சிருக்கானுங்க. சாக்லேட் சாப்பிடும் வயசில் குழந்தைங்களை போயிட்டு ஐயோ நினச்சே பார்க்க முடியல. அதனால் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளெல்லாம் உடனடியாக குறைந்தபட்சம் ஒரு 2 மாதத்துலையாவது இந்த முடிக்க வேணும். வழக்குகள் சில நேரம் வழக்குடைய தீர்ப்பு வரும்போது எத்தனை வருடங்கள், இந்த ஒரு வழக்கு இருந்ததா, இந்த வழக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி இருந்ததா, அந்த வழக்கை பற்றி திரும்ப படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த வழக்கை மறந்த அப்புறம் தான் அந்த வழக்கின் தீர்ப்பு வருது. அப்படி இந்த பாலியல் வன்கொடுமையில் பெண்களுக்கு உண்டான வன்கொடுமை இன்றைக்கி பார்க்கும்போது எத்தனை நீதிமன்றங்களில் பெண்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஏமாற்றி விட்டு குடிகார கணவன்களுடைய போதைப் பொருள் கணவன்களுடைய வாழ்ந்து கொண்டு பெண்கள் கோர்ட்டில் நிற்கிறாங்க. இன்னும் நீதி கிடைக்காம ஒரு டைவர்ஸ் கேஸுக்கு 3 வருஷம் 2 வருஷம் அலையிறாங்க பெண்கள். இதெல்லாம் எங்கே போய் எப்போ தான் தீர்வுன்னு தெரியல. பெண்களுக்கு உண்டான கொடுமைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஒரு சட்டம் தேவை தமிழ்நாட்டுக்கு. பெண்களுக்கு உண்டான எதிரான குற்றங்களுக்கு, பெண்களுக்கு உண்டான பாலியல் குற்றங்களுக்கு, பெண்களை ஏமாற்றுபவர்கள் குற்றங்களுக்கு, இந்த மாதிரியான அந்த குற்றங்களுக்கு உடனடியாக தீர்வு வேணும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு உண்டான சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லாமே மறந்துட்டு அந்த கேஸோடைய நேச்சரே மறந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தீர்ப்பு வந்தால் நமக்கு ஞாபகமும் சில நாட்கள் இருக்கிறதால சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேணும். இந்த கடுமையாக பெண்களுக்கு உண்டான எதிரான சட்டங்களும், பெண்களுக்கு உண்டான என்னென்ன அதுங்களுக்கு உண்டான எதிரான எல்லாவித வன்கொடுமைகளும், பாலியல் வன்கொடுமைகளுடைய வழக்குகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும். சட்டங்கள் அதற்கு உண்டான சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு இம்மிடியேட்டாக ஒரு சட்டத்தை உண்டு பண்ணி இந்த மாதிரியான சட்டங்களுக்கு உடனடியே முடிக்க வேண்டும் என்று சட்டத்தை கடுமையாக்கினால்தான் இந்த குற்றங்கள் குறையும். ஆனால் நான் முதல்வர் விஜய் அவர்களிடம் தாழ்மையான கோரிக்கை வைக்கிறேன்.
எனக்கு சீக்கிரமாக பெண்களுக்கு வந்து எதிரான சட்டங்கள் நிறையா வந்து அந்த கொடுமைகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி அந்த கொடுமைகளுக்கு எல்லாமே, அந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாமே உடனடியாக தீர்வு வந்து சீக்கிரமாக முடிக்கணும். இதற்கு உண்டான வந்து கடுமையான சட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் வந்து முதல்வர் விஜய் அவர்களிடம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு நாங்கள் வந்து அவரை ஒரு நாள் சந்தித்து கூட நாங்கள் வந்து ஒரு மனுவை நாங்கள் கொடுக்கறதா இருக்கிறோம். பெண்களுக்கு உண்டான வந்து எல்லா வித கொடுமைகளுக்கு ஒரு உடனே தீர்வு வருவதற்கு ஒரு சட்டங்களும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு வந்து நான் ஒரு மனுவாகவே கொடுக்கணும்னு நாங்கள் இருக்கிறோம். அதனால் முதல் விஜய்க்கு 2 விஷயங்கள் தான். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு உண்டான வந்து கொடுமைகளுக்கு வந்து உடனடியாக தீர்வு வந்து வழக்குகள் வந்து முடிக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்தது எல்லா பள்ளிகளிலும், கவர்மெண்ட்ஸ் பள்ளிகள் எல்லாத்துலேயுமே சோஷியல் சப்ஜெக்ட் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சோஷியல் சப்ஜெக்ட் வந்து தனியாக வந்து வாரத்தில் 3 நாளோ 2 நாளோ அதுக்குன்னு ஒரு டீச்சர்ஸை நியமித்து, இல்லை வெளியே இருக்கிற டீச்சர்ஸ் கூட நியமித்து சோஷியல் சப்ஜெக்ட் ஒன்று மஸ்ட்டு பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரியான கொடியவர்களிடமிருந்து பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். பெண்களுக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். அதெல்லாம் நம்பி தான் பிள்ளைகளும் பெண்களெல்லாம் நம்பி தான் இன்றைக்கி வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் செய்யணும்னு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.